ஹலோ மக்களே, ஃபெப் 12ஆம் தேதியோட சலங்கொலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கேபி வந்து நக்ஷத்ராவும் செரியும் பேசிகிட்டு இருந்தது ஃபுல்லாக கேட்டுடுறாரு. அவரும் அப்புறம் தெரியுது செரியும் வந்து பூமியை காதலிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத. உடனே அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் அழுகிறாங்க. செரியும் கேபியும் ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கடுத்து ஏன்டா நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேபி கேட்குறாரு. நான் சொல்லி என்னாக போகுது, பூமியும் வந்து ககன் அண்ணனை தான் லவ் பண்ணுறா. அவங்க 2 பேரும் சேர்றதா நல்லது. அதுவும் இல்லாமல் ககன் அண்ணன் வந்து அவங்க ஒட்டுமொத்த இந்த உலகமே பூமி தான் நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பிரித்து பூமியை எனக்கு எடுத்துக்கணும்னு நான் என்றைக்கும் நினைக்க மாட்டேன். அண்ணன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க எனக்காக. இதில் அவரோட தப்பு என்ன இருக்குது? ஒட்டுமொத்த உலகமும் பூமின்னு தான் நினைக்கிறாரு ககன் அண்ணன். அதனால் அவங்க 2 பேரும் சேர்றது தான் பொருத்தமாக இருக்கும். அவங்க 2 பேர் சேர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் அழுகிறான். அதுக்கடுத்து செரியும் ரொம்ப அழுகிறான். அதுக்கடுத்து அழுதுகிட்டே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டே இருக்கான் கேபிக்கிட்ட. அப்புறம் வந்து எனக்கு அவங்க 2 பேரும் சேர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் கேபிக்கிட்ட. சரி வந்து உடனே சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கடுத்து பூமி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. அவள் ரொம்ப கவலையாக இருக்கா. என்னாச்சுன்னா அவன் ககன் வந்து ஒன்று நீ என்னையே செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் அப்பாவை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீ யாரை செலக்ட் பண்ணுவ? அதுக்காண்டி தான் நான் உன்னை விட்டுட்டு உன்னை வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டால் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அவளுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணுன்னே தெரில பூமிக்கு. உடனே இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கா. ககனும் வீட்டில் வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவங்க ஷாப்பிங் போனது, சின்ன வயசில் அவன் ட்ரெயினில் அவளை வச்சது, குழந்தைய பிறந்தப்போ அவளை ட்ரெயினில் வச்சது, அதுக்கடுத்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் 2 பேரும் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. பூமி அதெல்லாம் நினச்சி ரொம்ப அந்த ககன் கேட்ட கேள்வியை கேட்டு ரொம்ப மனசு கவலையாகப்பட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே இருக்கா. இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும். இவங்க 2 பேரும் இப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி மறுநாள் காலைல வந்து சரச்சந்திரா கப்பர் பிறந்த நாள் வருது. அப்போ வந்து பூமி வந்து கோவிலுக்கு போயிட்டு சரச்சந்திரா பேரில் பூஜை பண்ணுறா. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஐயர்கிட்ட வந்து சொல்கிறா, யாருக்கு அந்த பேர் மந்திரம்லாம் சொல்லி இது பண்ணுறா, பூஜை பண்ணுறா. அவள் மனசில் வந்து திரும்பியும் அந்த நைட்டு ககன் பேசினது வந்து திரும்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. திரும்ப அவள் வந்து எங்கள் அப்பா கோமாலேருந்து சீக்கிரம் வெளியே வந்து என்னோடய கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கணும், எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும், இது சீக்கிரமே நடக்கணும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறா. அப்புறம் இங்கே வந்து வீட்டில் வந்து அபூர்வா வந்து சரச்சந்திரா கோமாவில் இருக்க சரச்சந்திராவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறா. அதுக்கடுத்து எல்லோரும் முன்னாடியே வழக்கம் போல் ஆக்டிங்கை போடுறா அபூர்வா. நீங்கள் போன பர்த்டேக்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும், இந்த பர்த்டேக்கு இப்படி ஆகிட்டே இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிங்கை போடுறா. அதுக்கடுத்து மருதாணியில் வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நல்லா ஆக்டிங் போடுற, நீயே கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இப்போ எல்லோரும் முன்னாடி எப்படிலாம் நடிக்கிற அப்படின்னு நினச்சிட்டு மருதாணியிலையும் பின்னாடி நினைக்கிறா. அதுக்கடுத்து ஒருத்தராக வந்து சரச்சந்திராவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. முதல்ல அபூர்வா பண்ணுறா, அடுத்து கேபியோட அம்மா பண்ணுறாங்க, அடுத்து மீரா பண்ணுறா, அடுத்து கேபி பண்ணுறான், அதுக்கடுத்து நக்ஷத்ரா, இப்படி குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஒருத்தராக வந்து பண்ணுறாங்க. பூமி மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரல. எல்லாருமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. உடனே மருதாணியில் வந்து இதை ஒரு பிரச்சனையாக்குறா. மற்ற நேரம்லாம் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருப்பா. இப்போ இன்றைக்கி பிறந்தனால இன்றைக்கி எங்கே போனான் அந்த பூமி? எல்லாம் நடிப்பு தான், எல்லாம் அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பு தான். அவள் எல்லோரும் விஷ் பண்ணியாச்சு, வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து பிறந்தநாள் வந்து சொல்லியாச்சு பூமியை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கா மருதாணி பற்றி இது ஒரு பிரச்சனையாக்கி பேசுவாள். உடனே பூமி எங்கே போனானே தெரியல, மற்ற நேரம் மட்டும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருப்பா. இன்றைக்கி எங்கே போனானே தெரியல, வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பிட்டு இருப்பா. அப்போது பூமி வந்து என்ட்ரி கொடுத்து நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன், அப்பா பேரில் அர்ச்சனை பண்ண போயிருந்தேன், எனக்கு இன்றைக்கி அப்பா பர்த்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை வந்து சரச்சந்திராக்க வச்சு விட்டு அதுக்கடுத்து ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பா. ஒரு ட்ரெஸ்ஸு சரச்சந்திராவுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவாள். உடனே அப்பான்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பா. உடனே நக்ஷத்ரா வந்து கோவப்படுவா, யார் உனக்கு அப்பா அப்படின்னு. உடனே பூமி திரும்ப கோவப்பட்டு, எங்கள் அம்மா மட்டும் சோபாச்சந்திர அம்மா மட்டும் உயிரோடு இருந்தால் இப்போ நீங்கள் 2 பேரும் நீ எல்லாம் வந்திருக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லி அவளை பேசுவாள். உடனே அவள் அமைதியாகிடுவா. உடனே அதுக்கடுத்து அவள் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பாட்டு பேசிகிட்டே இருப்பாள். ஆனால் அது ட்ரெஸ்ஸு வந்து மாறி இருக்கும். ககனுக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து இங்கே இருக்கும், சரச்சந்திராவுக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து ககன் வீட்டுக்கு போயிருக்கும். அவள் மாற்றி கொடுத்துருப்பான் நேற்று ககன்கிட்ட. உடனே இப்படி வச்சு ட்ரெஸ்ஸை பார்க்காமலே சரச்சந்திராவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாள். உடனே அதுக்கடுத்து சரி பார்த்துருவான். பார்த்துட்டு
டிஷர்ட்லாம் மாமா போட மாட்டாங்களே, உனக்கு தெரியாத பூமி அப்படின்னு கேட்பான். உடனே நான் டிஷர்ட்டே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு சரி அப்படின்னு சொல்லுவாள். உடனே அதுக்கும் அங்கே நட்சத்திரா வந்து திரும்பியும் பேசிகிட்டு இருப்பா. அப்பா என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்கன்னு கூட இவளுக்கு தெரியலை, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி திருப்பி அவளை திட்டிகிட்டு இருப்பாள். உடனே அதுக்கடுத்து செரியும் பூமியும் கார் எடுத்துகிட்டு ககன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. உடனே அவங்க ககன் வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு வாசலில் நிற்பா. பூமிக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ நான் எப்படி நான் உள்ளே போவேன், மற்ற விஷயத்துலனா கூட அவங்க அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்பா விஷயத்துலன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. சரி அப்படின்னு நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து அவளுக்கு தைரியம் கொடுத்துட்ருப்பான். திரும்ப வீட்டுக்குள்ளே போவான். சரி வந்து அண்ணா பெரியம்மா தங்கச்சி எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு ஒருத்தரே கூப்பிட்டுட்டே இருப்பேன், யாருமே வரமாட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சரச்சந்திராவுக்கு வாங்கி வச்ச ட்ரெஸ் தானே ககனுக்கு போயிருக்கோம். அது ககன் வீட்டில் வந்து அவன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான், சரச்சந்திரா போடுற பேட்டர்னில் எதுக்கு இவ எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும், எனக்கு இது புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதை வச்சு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கடுத்து அவள் தங்கச்சி வந்து இது என்ன கிஃப்டாக வந்ததா உனக்கு, யார் வாங்கி கொடுத்தா, நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லி அவளும் பேசிகிட்டு இருப்பா. பூரணி வந்து இல்லை எனக்கு பூமி தான் கிஃப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே அதுக்கடுத்து இது சரச்சந்திரா பேட்டர்னில் இருக்குதுன்னு சாரதா சொல்லுவாள். உடனே அதாம்மா எனக்கும் புரியலை, அவன் எனக்கு எப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தானு அப்படின்னு, இன்னுமாடா உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளக்கம் கொடுப்பா. உடனே அதுக்கடுத்து அவனும் அதை போட்டுப்பான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே இறங்கி வருவான். இறங்கி வரும்போது அவங்க பூமி வந்து பயந்துகிட்டே இருப்பாள். பூமியும் சரியும் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. அவன் ககன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ககன் அப்புறம் சாரதா பூர்ணி எல்லோரும் இறங்கி வருவாங்க. சாரதா பூரியும் கோவமாக வர மாதிரி வருவாங்க. இதை பார்த்து பூமி இன்னும் பயந்துருவா, அவங்க பாரு எவ்வளோ கோவமாக இருக்காங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ககன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி செரிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைண்ணா அப்படின்னு சரி வந்து சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து நல்லா நடிக்கிறடா நீயும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து அவங்க வேற ஒரு மீனிங் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் சரி வந்து அதை சமாளிச்சிருவான். சரி அப்படியே சொல்லியிருப்போமே, இப்படியே மெயின்டைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்களும் அதுக்கடுத்து அவளும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ககன் வந்து சந்தோஷத்தில் அவளை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிருவான் வீட்டுக்குள்ளேயே. அதுக்கடுத்து சரி இதை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதுக்கடுத்து சரி பார்த்துட்டு அவன் அழுகிற மாதிரி இருப்பான். அப்புறம் பூமியும் ககன் வந்து நான் பூமிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்டா, பேசிட்டு வந்துடுறேன்டா, நீ இங்கே வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்து ககன் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ககன் வந்து பூமிக்கிட்ட நான் கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து சரி நீ இங்கே வெயிட் பண்ணுடா, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவான். உடனே அதுக்கடுத்து வந்து இங்கே என்ன நடக்குன்னா, பிந்து வந்து சரச்சந்திரா ரூமில் பாதுகாப்புக்காக இருப்பாள். உடனே அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவள் வெளியே ரூம் சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். அந்த நேரம் பார்க்க அபூர்வா வந்து சரச்சந்திரா ரூமுக்கு வந்து அவரை கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணுவாள். டோரை லாக் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்து யோசிச்சுட்டே இருப்பாள், கொல்லவா வேணாமான்னு சொல்லிட்டு. அடுத்து ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வருவாள். அவளுக்கு கையெல்லாம் ரொம்ப நடுங்கும். ஃபஸ்ட் டைம் வருவா, எடுக்க மாட்டாள். செகண்ட் டைம் வருவா, எடுத்து விட மாட்டாள் ஆக்சிஜன் மாஸ்கை. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவளோட இது வந்து அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ லவ் பண்ணுறா, அவ்வளோ காதலிக்கிறா, அவர் எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கடுத்து அழ ஆரம்பிச்சிருவா. அழுதுட்டு நான் உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தேன், நீங்கள் எதுக்கு அந்த சோபா சந்திராவை கல்யாணம் பண்ணீங்க, நான் சின்ன வயசுலேருந்து உங்களை காதலிச்சிட்ருக்கேன் மாமா, இப்போ என் கையாலே உங்களை கொல்ல வச்சிட்டிங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து பூமி தான் உங்கள் பொண்ணு, அவள் அந்த ககனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, கல்யாணம் பண்ண இந்த சொத்து ஃபுல்லாக அவளுக்கு அந்த ககன் வீட்டுக்கு போயிடும், நான் அப்படி போக விட மாட்டேன் மாமா, எனக்கு தான் இந்த சொத்து, எனக்கு மட்டும்தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் போட்டுட்ருப்பா. உடனே இந்த உண்மை மட்டும் தெரியாமல் இருந்தால் நீ நல்லா இருந்திருக்கோம் மாமா, நீங்கள் என்னையவே கல்யாணம் பண்ணியிருந்தால் இப்போ இவ்வளோ பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கடுத்து அவளால் கொல்ல முடியாது. ஸோ அந்த ரூமை விட்டு போயிடுவாள். இங்கே ககன் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து பூமிக்கிட்ட வந்து இந்த ரூமில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தோஷமாக பேசி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் பூமி வந்து ரொம்ப சோகமாகவே இருப்பாள். அதுக்கடுத்து அவன் கண்டுபிடிச்சிருவான். ககன் வந்து கேட்பான், ஏன் நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். பூமி வந்து ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்பா. எனக்கு தெரியாது, அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
ஆனால் பூமி ஒன்றுமே சொல்ல மாட்டாள். அதுக்கடுத்து ரொம்ப கேட்டதுக்கப்புறம் வந்து சொல்லுவாள். அவள் வந்து நான் அப்பாவை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்பாவை பற்றியா, என்னது அப்படின்னோன்னா அவன் கோவப்பட்டுருவான். இதுக்கு தான் நான் சொன்னேன், கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இல்லை நீ சொல்லு, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்மா. நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா, எங்கள் அப்பா கோமாவில் இருக்காங்க, அவங்க எழுந்து வந்தது சரியானதுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பூமி வந்து சொல்லிகிட்டு இருப்பா. உன்னை நீ பைத்தியமா பூமி, முதல்ல சரச்சந்திரா பொண்ணுன்னு நீ தெரியறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, இப்போ எப்படி ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிற, நீ உனக்கு உண்மையாக உனக்கு பைத்தியம் தான், நீ பைத்தியம் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அதுக்கடுத்து அவளும் கன்வின்ஸ் பண்ண பாப்பா. ககன் வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டான். அதுக்கடுத்து ககன் வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் பூமி, நீ இப்போ சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு இதுக்கடுத்து உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவுக்கு எப்போ கோமா சரியாகுதோ அப்போ நம்மளே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், நான் உனக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் ப்ராமிஸ் கூட பண்ணுவான். ஆனால் பூமி வந்து அதை கேட்க மாட்டா, கையை எடுத்துடுவா. அப்புறம் இங்கே மருதாணி இலைட்டு வந்து அபூர்வா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் கொல்ல நினச்சேன், ஆனால் என்னால் கொல்ல முடியலை, என் மாமாவை, என் மாமா மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் கேட்டுட்டு நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா கடைசியில் நம்ம பிச்சை தாமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். மருதாணி பாட்டி வந்து அவர் மட்டும் கோமாலேருந்து எஞ்சி வந்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நான் என் மாமா மேலே வச்சுருந்த காதலை மட்டும்தான், நான் அதில் மட்டும்தான் இதுன்னு சொன்னேன், என்னோடய ஆஸ்தி அந்தஸ்து எதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் நான் எப்பவும் அபூர்வாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டரிவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.